எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு வாங்க. நான் சொல்லுவேன், போதையில் ஹிஸ்டரி எழுதும்போது நாய் நன்றி கெட்டதுன்னு எழுது பதில் நன்றி உள்ளதுன்னு எழுதிட்டான்னுவேன். எல்லாரும் இது ஒரு ஆச்சரியமா தான் கேட்பாங்க. எல்லாருமே நாய் நன்றி உள்ளதுன்றான், ஆனா நீ மட்டும்தான் நன்றி கெட்டதுன்ற, எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு 10 மாடு, ஒரு பெரிய வெக்கா பிரிச்சு போட்டீங்கன்னா 10 மாடு ஒன்னா உட்காந்து சாப்பிடும். ஒரு பொடி சாதம் எடுத்து வச்சீங்கன்னா காக்கா 100 காக்கா ஒன்னா சாப்பிடும். ஆனா இந்த நாய்க்கு பாருங்க, ஒரு பொடி சோறு வச்சுன்னா இதாலையும் துண்ண முடியாது, இது குட்டிய கூட விட உருணும். தன்னுடைய இனத்தையே வாழ வைக்காத அது என்ன நன்றி உள்ள ஜீவன்? நான் வந்தா வாலாட்டம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா கடிக்கும். எதுக்கு எனக்கு வாலாட்டுது, அவனை பார்த்தா கடிக்குது? நான் சோறு போடுறேன், சுயநலத்துல என்கிட்ட வாழ்ந்து நிக்குது. அது அடுத்து வந்தா கொலைச்சாதான் நான் சோறு போடுவேன், அது கொலைகள் சோறு போட மாட்டேன், அதனால கொலைச்சு நிக்குது. இந்த நாய்க்கு கறி சோறு போட்டுனா உன் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கோம், சாம்பார் சோறு போட்டுனா கறி சோறு போடுறோம் வீட்டுல போய் படுத்திருக்கோம். அப்புறம் எப்படி நன்றி உள்ளது? அது தான் குட்டியே சாப்பிட விடாத பொருளை நன்றி உள்ளதுன்னு எப்படி சொல்றது?